என்ன ஃபீல் பண்ணுறீங்க? அதில் நிறைய பேர் சொன்ன விஷயம், அப்படியே எங்கள் வீட்டில் நடந்தது இந்த படத்தில் நீங்கள் எடுத்திருக்கீங்க. அப்படியே நான் எங்கள் அப்பாவை பார்க்குறேன். அப்படியே நான் என்ன பார்க்குறேன். ஒரு காலேஜ் பருவத்தில் இருக்கிற சீன்ஸ்லையா இருக்கட்டும், கல்யாணம் நிச்சயமாகி ஒரே வீட்டுக்குள்ளே ஒரு தம்பதியர் வாழ்கிற வாழ்க்கை, அவங்களோட அப்பா அம்மாவோட அதோட எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது, அதில் எவ்வளோ ஃப்ரிக்ஷன் இருக்குங்கிற விஷயமா இருக்கட்டும். ஒரு வீட்டில் ஒரு தங்கச்சி அவ்வளோ ஒரு தங்க வந்து குடும்பத்தையே தாங்குகிற அளவுக்கு ஒரு என்டர்பிரைசிங் அண்ட் பிரில்லியன்ட் பொண்ணாக இருக்கா. ஒரு வீட்டில் வந்து ஒரு ஒரு அம்மா வந்து எல்லா முடிவுலையும் நடுவில் நிற்கிறாங்க, பட் அவ்வளோவா பேச மாட்டாங்க. ஒரு வீட்டில் ஒரு அப்பா வந்து தான் கஷ்டப்பட்ட மாதிரி அவர் பையன் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன மாதிரி ஆயிடாதப்பான்னு ஆதங்கத்தில் சொல்கிறதா இருக்கட்டும். இந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லாரோட வீட்டில் நடந்த சம்பவங்களாக இருக்குது. அதுதான் இந்த படத்தோட அழகு. ஸோ முக்கியமாக இந்த தேங்க்ஸ் மீட்டில் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் எவ்வளோ தேங்க்ஸ் சொல்கிறேனோ அவ்வளோ தேங்க்ஸ் நான் என்னோட எழுத்தாளன் என்னோட இயக்குனர் ஸ்ரீ கணேஷுக்கு கொடுப்பேன். ஏன்னா இந்த மாதிரி காலகட்டத்தில் இவ்வளோ பாசிட்டிவான ஒரு படம், இவ்வளோ யாரையுமே ஒதுக்காத படம், யாரையுமே கெட்டவங்கன்னு சொல்லாத படம், நம்மளோட தோல்விக்கு இன்னொருத்தனை காரணம் காட்டி நம்ம வந்து அடுத்த தருணத்துக்கு போகிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நீ உன் சொந்த கால நின்று ஆகணும், நீ வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும், நீ மிடில் கிளாஸ்னால் நீ வந்து ஹோப்பை கிவ் அப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் எண்டில் ஆடியன்ஸை வந்து அதே ஹோப்போட ஒரு செலிப்ரேஷனோட ஒரு ஆனந்த கண்ணீரோட வீட்டுக்கு அனுப்புகிற ஒரு உத்தேசத்தோடு எடுத்த இந்த படத்துக்கு ரியலி ஸ்ரீ, ஐ ஹோப் யூ வில் ஆல்வேஸ் ஸ்டே த சேம்.